அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 7/2/2024 50/50 ட்ராவுக்கான ஒரு சிறந்த 4 டிஜிட் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு 3 டிஜிட் நம்பருமே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம இந்த 2018 சார்ட்டில் என்ன கெஸிங் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை. அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ன கணிப்பு வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தோம். ஸ்ரீசக்திக்கு இன்றைக்கி நடைபெற்ற 6/2/2024க்கான ஸ்ரீசக்திக்கு நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுத்துருந்தோம், எப்படி கெஸிங் எடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி ஒன்று பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ இன்றைக்கி சீக்கிரம் முடியும். ரொம்ப அருமையான ஒரு கணிப்பு வந்து ஒரு சூப்பரான பேட்டர்னில் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2018 சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் க்ளூ 44 இருந்துச்சுன்னா 08/22 இருக்கக்கூடிய இந்த 44க்கு மேலே இருக்கக்கூடிய ரெட் கலரில் இருக்கக்கூடிய கட்டங்கள் 08/22 4 டிஜிட்டாக வந்திருந்தால் செகண்ட் ஸ்லாட்டில் அந்த 44ங்கிற க்ளூ மேலே போகும்போது 34ன்னு போயிட்டு நமக்கு நேற்று ஒரு ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்வின்னுக்கு 6971ன்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்லாட்டில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் கேப் இல்லாமல் மேலே போகும்போது நமக்கு என்ன சொன்னோன்னா இந்த 53ங்கிற ஒரு க்ளூ நம்பரில் வந்து இந்த நம்பர் பர்டிகுலராக நல்ல நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல க்ளூவாக எடுத்தோம். ஓகேங்களா? இதில் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44ங்கிற க்ளூ இருந்துச்சு வின்வின்க்கு, அக்ஷயாவுக்கு வந்து 44ங்கிற க்ளூ இருந்துச்சு. அதில் 0822 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு. சரிங்களா? வின்னிங் நம்பராக வந்துச்சு 4 டிஜிட்டு. அதே மாதிரி இந்த 44 மேலே போகும்போது 34ஆக போனால் இந்த இடம் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் வரக்கூடிய எண் வந்து 6971ன்னு இருக்கக்கூடிய இந்த எண் வந்து வின்வின்னுக்கு வந்து ரிசல்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம், இந்த 44 மேலே போகும்போது 34 ஒருவேளை இங்கே 54 அப்படின்னு சொல்லிட்டு போகும்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்து 53ன்னு இருந்ததுனால நல்ல ஒரு க்ளூவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த நம்பரை நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? இன்றைக்குமே எந்த இடம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு நம்ம எக்ஸாக்டாக இன்னொரு கணிப்பு என்ன கொடுத்துருந்தோம்னு சொல்லி பார்த்தா இந்த 44ங்கிற க்ளூ வந்து 34ஆக போகும்னு பார்த்தோம். 34ஆக தான் வந்தது. ஓகேங்களா? வின்வின்க்கு இன்றைக்கி ஸ்ரீசக்திக்கு இந்த 53ஆக வரும்னு நினச்சோம். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கணிப்பு, ஓகேங்களா, 256ன்னு இருக்கக்கூடிய இந்த டாப் க்ளூவை பேஸ் பண்ணி இந்த அதனோட பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேஸ்லேயே 246ன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நம்ம கருப்பு கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த இடம். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கட்டத்தை போட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய மிகவும் இம்பார்ட்டண்டான எண் ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 6971ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வின்வின் ட்ராவுக்கு அடித்த நம்பர் செகண்ட் ஸ்லாட்டில் இருந்ததுனால நம்ம கொடுத்த நம்பர் வந்து அதே இந்த 246ங்கிற க்ளூவில் வந்து 7055ங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். அதை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல 0557ன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எழுதி போட்டேன். ஓகேங்களா? அதே போல் என்ன ரிசல்ட் வந்து வந்துச்சு இந்த கட்டத்தில் க்ரீன் கலர் கட்டத்தில் என்ன ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 7055 நம்ம எழுதி போட்ட நம்பருக்கு கீழே என்ன நம்பர் இருந்ததுன்னு பாருங்கள். 6648ன்னு சொல்லிட்டு ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? 6648. இன்னையோட ஸ்ரீசக்திக்கான ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6642 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா? ஒரு அருமையான நம்பராக இருந்தது. இதை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 222ங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பராக 4 நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த எண் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் கீழேருந்து மேல் அப்படிங்கிற மாதிரி எழுதி நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த கீழிருந்து மேல் அல்லது மேலிருந்து கீழேன்னு இருக்கக்கூடிய இந்த இடங்கள் பர்டிகுலராக நீங்கள் எழுதி போட்டு நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி கீழிருந்து மேல்னு எழுதி போட்டிருந்தால், ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இடம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால என்னால் எழுதி போட முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த க்ரீனில் கட்டங்களில் மார்க் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதனால் ஒன்றும் தவறில்லை. இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 7055 இருக்கக்கூடிய எல்லோ கலர் கட்டத்துக்கு பக்கத்து கட்டம்
66 48ன்னு சொல்லி இருந்திருக்கும். ஓகேங்களா. இது இன்னியோட ரிசல்ட்டில் என்னவா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 66 42ங்கிறது இன்னியோட 4 டிஜிட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா. இது ஒரு கணிப்பாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த 44ங்கிற இந்த க்ளூ மேலே போகும்போது 34, இங்கே போகும்போது 54ன்னு போகும்னு பார்த்தோம். நம்ம எடுத்தது 53. ஓகேங்களா. அதே போல் இந்த இடம் ஓகேங்களா, இந்த 256ன்னு இருக்கக்கூடிய இந்த 25ன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் நம்ம 24ஆக இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த க்ரீன் கலர் கட்டங்களை மார்க் பண்ணோம். ஓகேங்களா. அது இந்த இடத்திற்கு பாருங்கள், இந்த 6462 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான இடம் தான் இன்னையோட 4 டிஜிட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா. இதனோட பாட்டம் க்ளூ பாருங்களேன், 55ன்னு இருக்கும், 6552ன்னு இருக்கும், கீழே 2 நம்பர் பாருங்கள் 55ன்னு இருக்கும். ஓகேங்களா. இதுதான் க்ளூ நம்பர். இந்த மாதிரியான க்ளூ நம்பருங்களை தான் கண்டிப்பாக வின்னிங் போகும். இந்த ரெட் கலருக்கு மேலேயுமே என்ன டாப் க்ளூ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25ன்னு தான் இருக்கும். நம்ம ஏன் 25ங்கிறத எடுக்காமல் விட்டுட்டோங்கிறத நான் கொஞ்ச நேரம் யோசிக்காமல் விட்டுட்டேன். சரிங்களா. அதனால் 256ங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 25ங்கிற நம்பருக்கு 24ன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த 25 அப்படிங்கிற இந்த இடம் ஓகேங்களா, உங்களுக்கு ரெட் கலரில் மார்க்கிங் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இந்த பர்டிகுலரான இடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி போய் பாருங்கள், கண்டிப்பாக 25ன்னு இருக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து பாக்ஸில் வந்து இன்றைக்கி வின்னிங் வந்திருக்கு. இன்னியோட ரிசல்ட் வந்து ஸ்ரீசக்திக்கு 66 42ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. அதனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கணிப்பில் மேக்ஸிமம் நம்ம எடுத்துருக்க நம்பர் என்னன்னு பார்த்தா 6648ன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து இன்றைக்கி நம்பருங்க கண்டிப்பாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா. அப்படியாகப்பட்டது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது போல் ஒரு கணிப்புகளை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்களில் ரொம்ப இம்பார்ட்டண்டான எண் வந்து ஒரு சில எண்கள் கொடுத்துருந்தாலும் கீழே நான் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா, இந்த 5362 எனக்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த 362ங்கிற நம்பரை வந்து கண்டிப்பாக பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ஏபிபிசிஐசியாகவும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அப்படி பயன்படுத்திய நண்பர்கள் கண்டிப்பாக அந்த 62ங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி ஏசியில் வின்னிங் வந்திருக்கும். ஓகேங்களா. அந்த நம்பரை தான் நான் ரிவர்ஸில் திருப்பி எழுதி போட்டு இந்த 2635ன்னு உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5362 தான் வீடியோவில் என்ன சொன்னேன்னா 5362ங்கிற நம்பர் வந்து எனக்கு 2635ன்னு வந்துச்சுன்னா ஆல் போர்டில் 6ன்னு நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஏ போர்டில் 6 தான் கான்ஃபிடெண்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணிப்பு இருக்கிறதுனால நம்பர்ஸ் வந்து 6ங்கிறது ஏ போர்டில் பெண்டிங் இருந்ததுனால இந்த 6ங்கிற எண் வந்து கண்டிப்பாக ஏ போர்டாக கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு மார்க்கிங் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அதனால் இன்றைக்குமே நம்ம ஆல் போர்டு கொடுத்தது தொடர்ந்து 4 நாட்களுமே தொடர் ஆல் போர்டு வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரியான ஒரு க்ளூங்களை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கோட கணிப்பு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. அது ரொம்ப சிறப்பான ஒரு கணிப்பாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். நான் அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2023க்கான சார்ட்டு. ஓகேங்களா. 2023 சார்ட்டில் தான் நம்ம இன்றைக்கான ஒரு 50-50 ட்ராவுக்கான ஒரு சிறந்த 4 டிஜிட் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. சூப்பரான பேட்டர்னாக இருக்குது. இது ரொம்ப அருமையான ஒரு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருந்ததுன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த 50-50யில் நமக்கு ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. இன்றைக்கி பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிறது 2 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக வாட்ச் பண்ண கேளுங்க. 2 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. போன வாரம் என்ன 50-50 ட்ராவில் என்ன 4 டிஜிட் நம்பராக வந்தது, அதற்கு முந்தின வாரம் என்ன 4 டிஜிட் நம்பர் 50-50க்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. போன வாரம் நமக்கு 99-22ங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு 4 டிஜிட் வந்து கண்டிப்பாக கிடச்சிச்சு. சரிங்களா. அதுக்கு முந்தின வாரம் 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா பம்பர் குழுக்கள் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஓகேங்களா. அந்த பம்பர் குழுக்களுமே பார்த்திங்கன்னா அந்த 50-50 ட்ராவில் தான் நடந்ததுனால என்னை பொறுத்தவரை அது பம்பர் குழுக்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அது 50-50 ட்ராவில் தான் நடந்திருக்கு. அதுவும் புதன்கிழமை தான் நடந்திருக்குங்கிறனால நான் புதன்கிழமை டேட்டில் தான் வந்து கண்டிப்பாக அதை எடுப்பேன். ஏன்னா பம்பருக்கு தனியாக வந்து ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணியோ ஒரு நாளை மென்ஷன் பண்ணியோ பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஒரு ட்ராவை நடக்க போகிற அந்த ட்ராவோட தேதியில் தான் அந்த ட்ராவோட நாட்களில் தான் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகேங்களா. அதனால் 24ஆம் தேதி வந்த இந்த பம்பருக்கு
அதாவது 24ஆம் புதன்கிழமை வந்த பம்பருக்கு அன்றைக்கி கண்டிப்பாக வந்திருந்தால் என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 ட்ரா தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? நான் அதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் ஒரு மெத்தட் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இந்த பம்பருக்கு அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல, பம்பர் வந்து அன்றைக்கி நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தால் அன்றைக்கி கண்டிப்பாக 50-50ங்கிற ட்ரா வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த 2023 பார்க்க போகிற இந்த இடத்துல என்ன வந்து பம்பருக்கான குழுக்கள். ஓகேங்களா? அந்த பம்பர் குழுக்களை புதன்கிழமை தேதியில் நடந்ததுனால, புதன்கிழமை நாட்களில் நடந்ததுனால தான் நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு, அந்த பம்பருக்கு புதன்கிழமை என்ன வந்துச்சு, 50-50 ட்ரா நம்பரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 409ங்கிற எக்ஸாக்டான ஒரு 4 டிஜிட் வந்து அந்த 50-50 ட்ரா நடக்கக்கூடிய அந்த புதன்கிழமை நாட்களில் பம்பருக்கு வின்னிங்காக வந்தது. ஓகேங்களா? 40-91ன்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண் அந்த 50-50 ட்ராவில் பம்பர் வந்து குழுக்கள் நடத்தினாங்க. அன்னைக்கு வந்து 40-91ன்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் வந்துச்சு. போன வாரத்திற்கு முந்தின வாரம் புதன்கிழமை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன வாரத்திற்கு முந்தின வாரம் புதன்கிழமை. ஓகேங்களா? இதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரங்களில் என்ன மாதிரியான அந்த புதன்கிழமை நாட்களில் அடித்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதே புதன்கிழமை இன்றைக்கி 7/2/2024க்கான இந்த 50-50க்கு என்ன மாதிரி பேட்டர்லாம் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு கணிப்பை வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி நடைபெற்ற புதன்கிழமை நாளில் நடைபெற்ற பம்பருக்கான இந்த ரிசல்ட் வந்து புதன்கிழமை நடந்தது. அந்த புதன்கிழமைங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 4091ன்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? கீழிருந்து மேலாக போயிருக்கு. 4091ன்னு சொல்லிட்டு கீழிருந்து மேல் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் கீழிருந்து மேல் போகும் பொழுது இந்த இடத்துக்கு ஒரு ஸ்டெப் மேலே வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கு. அது எந்த இடத்துக்கு என்ன நம்பர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வாரம் நடைபெற்ற 50-50 குழுக்களுக்கு 31ஆம் தேதி நடந்தது. அந்த குழுக்களில் என்ன நம்பர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 99-22ங்கிற இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங்காக வந்துச்சு. ஓகேங்களா? இந்த நம்பர் வின்னிங்காக வந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது எந்த க்ளூ வந்து பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 4091 வந்து 24ஆம் தேதி நடைபெற்ற புதன்கிழமை நாளில் நடைபெற்ற எண் என்பதால் நான் என்ன சொல்கிறேன்னா 40-91 அப்படின்னு சொல்லிட்டு நான் புதன்கிழமை நாட்களில் நடந்த ரிசல்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நைட் டைமுங்கிறதுனால என்னால் சரியாக பேச முடியல. ரொம்ப கோல்டு அதிகமாகவும் இருக்குது. சரிங்களா? அதனால் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் புதன்கிழமை நாட்களில் நடைபெற்ற கடைசி 2 புதன்கிழமைகளில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா இந்த 82ங்கிற க்ளூவுக்கு 40-91ன்னு சொல்லிட்டு பம்பருக்கு ரிசல்ட்டாக அந்த புதன்கிழமை நாளில் வந்திருக்கும். ஓகேங்களா? அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த 82ங்கிற க்ளூ வந்து மேலே போகும்போது 92ங்கிற க்ளூவாக போயிட்டு இங்கே எப்படி 2ங்கிற நம்பருக்கு மேலாக 4091ன்னு சொல்லிட்டு இந்த பம்பருக்கு கொடுத்தாங்களோ புதன்கிழமை அதே போல் போன வாரம் புதன்கிழமை இந்த 92ல் 2ங்கிற நம்பருக்கு மேலே இருக்க நம்பர் வந்து 9229 இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண் வந்து 99-22ன்னு போன வாரம் புதன்கிழமைக்கு ரிசல்ட்டாக வந்தது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 99-22 போன வாரத்துக்கான ரிசல்ட் புதன்கிழமை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடைபெற்ற பம்பர் குழுக்களில் புதன்கிழமை நடந்த ரிசல்ட்டு. அதுக்கு கீழே 82. ஓகேங்களா? அந்த 82ல் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு மேலாக இருக்கக்கூடிய எண் வந்து 4091. இந்த நம்பர் கீழிருந்து மேல் போகுது அப்படின்னு சொல்லும்போது க்ளூவும் மேலே தான் போகும். ஓகேங்களா? அப்போ 82 மேலே போகும்போது 92 அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டு என்ன நடந்திருக்குன்னா 9229 இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான எண் வந்து 9922ன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டாக அடிச்சிச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக இப்படி 92-82ங்கிற க்ளூவாக சரியாக நம்ம பார்த்துருந்தா சூப்பரான ஒரு வின்னிங் வந்து போன வாரமே கண்டிப்பாக நம்ம வந்து 9922ங்கிற நம்பர் சூப்பராக பாக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? எப்படி எடுத்துருக்கலாம்னு சொல்லி சொன்னால் இங்கே 82ங்கிற நம்பரில் 2க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 92ன்னு இருக்கக்கூடிய நம்பரில் கண்டிப்பாக இந்த 92-29ங்கிற நம்பரை தான் கண்டிப்பாக நம்ம எடுத்திருப்போம். பாக்ஸில் போட்டிருந்தாலும் சூப்பரான ஒரு வின்னிங் வந்து போன வாரம் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அதனால் வீக்லி வைஸ் நம்ம பார்த்து அந்த பர்டிகுலரான கெஸ்ஸிங்கும் எடுக்கிறோம். நேற்று என்ன கெஸ்ஸிங் வந்துச்சோ 4 டிஜிட் நம்பர் வந்துச்சோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம இன்றைக்கான நம்பருங்களை வந்து தேடுறோம். ஓகேங்களா? அதனால் இது ஒரு நல்ல பேட்டர்ன்னு பாருங்கள். இது 82 மேலே போகும்போது 92. ஓகேங்களா? அதுக்கு மேலே என்ன போகும் 8ங்கிறது பார்த்திங்கன்னா காமனாகவே இருக்குது. ஓகேங்களா?
8ங்கிறது சாரி 2ங்கிறது காமனாக இருக்குது. 82ல் 2 காமனாக இருக்குது. 92ல் 2 காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 8 மேலே போகும்போது 9ன்னு போயிருக்கு. 9க்கு மேல் உள்ள நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 0. ஓகேங்களா? அப்போ 2 காமனாக இருந்தால் 02ங்கிற இந்த பர்டிகுலரான ஒரு க்ளூவுக்கு கண்டிப்பாக அது போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே இடத்துல 2 இடம் வந்து க்ளூவாக இருக்கிறது வந்து 02ன்னு இருக்கிறதுனால எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 02 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? இன்றைக்கான 50-50 ட்ராவுக்கு இந்த 02ங்கிற நம்பரில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான ஒரு எண் வந்து இன்றைக்கி வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த 02ங்கிற நம்பருக்கு என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே 4091க்கு 2க்கு மேலே இருக்கக்கூடிய 4091ங்கிற ரிசல்ட் வந்துச்சு. 92ங்கிற இந்த நம்பரில் 2க்கு மேலே வந்து 9922ன்னு வந்துச்சு. ஒருவேளை இந்த 02ங்கிற க்ளூவை பேஸ் பண்ணி 2730ங்கிற நம்பர் பாக்ஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இன்னைய 50-50க்கு வின்னிங் நம்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அதனால் அந்த சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதில் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 852ங்கிற ஒரு டாப் க்ளூவாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 852 வந்து பார்த்திங்கன்னா 582 கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த 852ங்கிறது 582ஆகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 582 கன்சிடர் பண்ணும்பொழுது அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 682. போன வாரம் இந்த 682ங்கிற டாப் க்ளூவாக இருந்து இந்த வாரம் இந்த 582ங்க கூடிய இந்த இடம் வந்து கண்டிப்பாக நம்பராக நல்ல க்ளூவாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் இதில் இன்னொரு க்ளூவுமே இருக்குது. நல்லா பாருங்கள். இந்த இடம் வந்து பாருங்கள் எண்டு ஓகேங்களா? இந்த 682ங்கிற எண்ணுக்கு எண்டாகி இருக்கக்கூடிய 46 எண்டுக்கு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய கடைசி பிசி நம்பர் பாருங்கள் 46ன்னு இருக்கும். நம்ம இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு 50-50க்கு எதிர்பார்க்குற இந்த எண்களில் மேலே இருக்கக்கூடிய பிசி நம்பர் என்னன்னு பாருங்கள் 56ன்னு சொல்லிட்டு இந்த இடம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்படியாகப்பட்டது வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல மேலே ஒரு டாப் க்ளூவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த 682 852ங்கிற இந்த மாதிரியான ஒரு எண்களாகவும் நமக்கு க்ளூவாக இருக்கலாம்ங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் இருக்கக்கூடிய இந்த காமனான இந்த ஒரு எண் வந்து 0372. ஓகேங்களா? பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை என்னால் சிங்கிள் ஷாட்டாக ஒரே நம்பரை தான் பயன்படுத்த முடியுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம். 0372 அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வந்து நம்ம போன வாரமும் முந்தின வாரமும் 2 வாரங்கள் நடைபெற்ற 50-50 ட்ராவல் நடக்கக்கூடிய புதன்கிழமை நாட்களில் பேஸ் பண்ணி இந்த க்ளூவை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாரம் அக்ஷயா ட்ராவிலிருந்து நடைபெற்ற நம்பர்கள். ஓகேங்களா? அக்ஷயா ட்ராவில் என்ன நம்பர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0822ங்கிற நம்பர் வந்து 4 டிஜிட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம கண்டிப்பாக அக்ஷயா ட்ராவிலே நம்ம வந்து ஒரு 4 டிஜிட் வின்னிங் நம்பரை வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வந்து 22ங்கிற நம்பர் வந்து வின்னிங் நம்பரை நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அது ஒரு நல்ல பேட்டர்னில் வந்தது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 0822ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50-50 அதாவது அக்ஷயா ட்ராவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அக்ஷயா ட்ராவுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 2 விஷயம் இப்போ நம்ம சொல்லி முடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி பேஸ் பண்ணி எடுத்த நம்பர் வந்து 0372. ஓகேங்களா? இதை முடிச்சுக்கோங்க. சண்டே ஆரம்பித்த அக்ஷயா ட்ராவில் என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 0822ங்கிற பர்டிகுலராக இந்த இடம் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த 8220ங்கிற நம்பர் வந்து 0822 ரிசல்ட்டாக வந்துச்சு. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய டாப் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டாப் க்ளூ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு 0822ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அக்ஷயா ரிசல்ட்டு. அடுத்து வின்வினுக்கு எங்கே ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டெப்புக்கு கீழே வந்து 9671ன்னு இருக்கும். ஓகேங்களா? 9671ன்னு இருக்கும். அக்ஷயாவுக்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய 8220 0822ன்னு வந்திருக்கும். அதே நம்பர் 9671 இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான ரெட் கலர் கட்டம் நமக்கு 6971ன்னு சொல்லிட்டு வின்வின் ட்ராவுக்கு வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வின்வின் ட்ராவுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 2 நம்பருக்கு என்ன ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 0822ன்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு டாப் க்ளூ வந்து 356 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 9671க்கு என்ன மாதிரியான டாப் க்ளூ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுக்கும் 536ங்கிற இந்த நம்பரே தான் பாக்ஸாக மேலே வந்து டாப் க்ளூவாக பேஸ் பண்ணி சூப்பரான ஒரு வின்னிங் வந்து வின்வினுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அக்ஷயாவில் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பார்த்துருந்து இதே 356ங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு
பர்டிகுலராக நம்ம எழுதி போடுறது எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த 6 கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்களை எழுதி போடுவோம். அப்படி எழுதி போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு பாக்ஸில் போட்டிருந்து நல்ல ஒரு வின்னிங் வந்து வின் ட்ராவிலேயே கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம விஷயம் போகும் பொழுது நம்ம இந்த மாதிரியான மேல் டாப்பில் இருக்கக்கூடிய கணிப்பு எடுக்கும் பொழுது பாட்டமில் இருக்கக்கூடிய கணிப்பு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா பாட்டமில் பாருங்கள், இந்த வின் ட்ராவுக்கு வந்த பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா 54ன்னு இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே என்ன எடுக்கலாம்னு சொன்னால் அக்ஷயா ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 53ஆக கூட இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டம் க்ளூவுமே நல்லா செட் ஆகுது. ஓகேங்களா? அதனால் இது 2 ரிசல்ட்டுமே இந்த 53, 54ன்னு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பாட்டம் க்ளூவை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மார்க்கிங்கில் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நடைபெற்ற ட்ராவுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திக்கான நம்பர் எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திக்கு ஓகேங்களா அதில் என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தா 6642ங்கிற நம்பர். ஓகேங்களா? 6642ங்கிற இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த எண் 6624ன்னு இருக்கும். இந்த எண் தான் வந்து பார்த்திங்கன்னா 6642ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ரீசக்தி ஆட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 6624ன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 6642ன்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இதுக்கான டாப் அண்ட் பாட்டம் க்ளூவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடம் பாருங்கள். இந்த 6624 இருக்கக்கூடிய இந்த இடம் அதாவது நேத்தியோட ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல வந்திருந்தால் அதற்கான பாட்டம் க்ளூ வந்து 230ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த 230 கீழே இறங்கும் பொழுது 220ஆக ரெட் கலரில் வரும் பாருங்க, 220ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் 6624 இருக்கக்கூடிய இந்த இடம் நமக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சு 6642ன்னு சொல்லிட்டு 4 டிஜிட்டாக ஸ்ரீசக்திக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இன்றைக்கி 50-50 ட்ராவுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாட்டம் க்ளூவை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல வருமாங்கிறத எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல கணிப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 2 விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்கிறதுனால தான் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இப்பயுமே மணி வந்து பார்த்திங்கன்னா 4:15 ஆகிடுச்சு. என்னால் வந்து அன்டைமில் வந்து இன்றைக்கி ஏதாவது போஸ்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா இன்றைக்கே வந்து ரொம்ப டிலே பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து 4 மணி இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சிரமத்திற்கு மன்னிக்கவும். ரொம்ப விஷயங்களை நிறையா சொல்கிறதுனால என்னால் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப டைம் வந்து ரொம்ப அன்டைமாக இருக்கிறதுனால என்னால் சரியாக பேச முடியல அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு 11:30 10:30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வீடியோ போடும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாகவே விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கோல்டு அதிகமாக இருக்கிறனால சரியாக என்னால் பேச முடியல. ஓகேங்களா? இந்த 230ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6642ன்னு இருக்கும், 24ன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா ட்ராவில் ஸ்ரீசக்தி ட்ராவில் வந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட். ஓகேங்களா? இதில் 230ங்கிற பாட்டம் க்ளூ இருக்கும். இந்த 230 கீழே இறங்கும் பொழுது 220 ஆக இறங்கினால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதனோட பாட்டம் க்ளூ வந்து நம்ம பார்த்தோம். இப்போ டாப் க்ளூ என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். இந்த 200ங்கிற க்ளூ வந்து மேலே போகும்போது 301. ஒருவேளை 301ங்கிற இந்த க்ளூ 200ங்கிற க்ளூவாக கீழே இறங்கினால் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த மாதிரியான எண்களாக நமக்கு வந்து கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதனால் நல்ல ஒரு க்ளூவாக இருக்குது. ஓகேங்களா? நேற்று ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே இந்த ஒரு பர்டிகுலரான இடத்த நம்ம எடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஒரு லாஜிக்கலி இதே இடங்களில் வந்து எத்தனை ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் 4091 வந்திருக்கு. போன வாரம் 50-50க்கு இந்த இடம் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடம் வருமானு கணிப்பு எடுக்கிறோம். ஓகேங்களா? அதே போல் இந்த அக்ஷயா ட்ராவுக்கு வந்த ரிசல்ட் வந்து மேலே வந்திருக்கு இந்த இடம். சரிங்களா? 8220 இருக்கும். இது 0822ன்னு வந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்டெப்பு கீழே பார்த்தீங்கன்னா வின்வின்க்கு உண்டான ரிசல்ட்டுமே இருந்திருக்கும். ஒரு ஸ்டெப்பில் சூப்பரான 53 54ங்கிற பாட்டம் க்ளூ இருக்கும். டாப் க்ளூவுமே 356 சொல்லிட்டு நல்லாவே சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீசக்திக்கு நடைபெற்ற இதனோட டாப் க்ளூ 301 6624ன்னு இருக்கும். இது இன்னையோட ரிசல்ட் வந்து ஸ்ரீசக்திக்கு 6642. இதனோட பாட்டம் க்ளூ 230 என்பதால் அதன் வந்து 230ங்கிற டவுனில் வரும்பொழுது 220ஆக வரலாம். ஓகேங்களா? 301ங்கிற
டாப் க்ளூ கீழே இறங்கும்போது 200 வந்தால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான எண் என்னன்னு பார்த்தா நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய 3வது கட்டத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து இன்னையோட ஸ்ரீசக்தியோட வின்னிங் நம்பர் ஓகேங்களா. அதனால் நம்ம அதே 3வது டிஜிட்டில் இருக்கக்கூடிய இந்த 7244ங்கிற நம்பரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து எழுதினாலும் இதில் இருக்கக்கூடிய 6 நம்பருங்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா. அந்த 6 நம்பரையுமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி போடுறேன். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 72440895 7985 9942 5372 8798 ஓகேங்களா. இந்த நம்பருங்க எல்லாமே இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா. இதை தான் நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் டைம் வந்து 25 நிமிஷத்துக்கு மேலாக போயிடுச்சு வீடியோ. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய இன்றைக்கோட கணிப்பு, இன்றைக்கி நடக்கக்கூடிய 7/2/2024க்கான கணிப்புக்குள்ளான இந்த 7 எண்களை வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம் ஓகேங்களா. 4 டிஜிட்டாக பயன்படுத்தலாம். நம்ம இந்த 7244ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல எடுத்ததுனால அந்த நம்பர் ஒரு எக்ஸாக்டான ஒரு 4 டிஜிட் கணிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. அதுக்கு கீழே பாருங்கள் 895ன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா. 0895ன்னு சொல்லிட்டு ஒரு 4D இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7985ன்னு ஒரு 4D இருக்கும். இந்த 2 நம்பருங்களையுமே ஒரே ஒரு காமனான நம்பர் பாருங்கள், டீபோர்டு மட்டும்தான் சேஞ்சஸாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த 3 டிஜிட்டில் இருக்கிற நம்பர் ரெண்டுமே 895 985ன்ட்டு ஒரே மாதிரியான எண்களாகவே இருக்கும் ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி இந்த 895ங்கிறது ஏதாவது ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் 3 டிஜிட்டில் வந்தால் நீங்கள் 895ங்கிற நம்பர் நீங்கள் கண்டிப்பாக 3 டிஜிட்டில் எடுத்து அதை ABCDEFGயாகவும் பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 98ன்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா. இதில் 98 இந்த மேட்சராக பாருங்கள் 98ன்னு இருக்குது, இந்த இடத்துலையும் நமக்கு 98ன்னு இருக்குது, இந்த இடத்துல 89ன்னு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறோன்னா இந்த 98 89ங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சிம்பிளான 5372 எங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு பக்கத்து நம்பர் 7244 இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு பக்கத்து நம்பர் 5372. இந்த நம்பருக்கும் நம்ம மேலே வீக்லி வைஸ் எடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பரில் 0372 எடுத்திருக்கோம். இந்த நம்பருக்கும் என்ன ஒரு ஒத்துமை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம அந்த வீக்லி வைஸ் எடுத்த நம்பரை முதல்லையே நம்ம என்ன பண்ணோம் 0372ன்னு எழுதி போட்டுட்டோம். அந்த நம்பருக்கும் நம்ம டெய்லி பேஸில் எடுக்கும்பொழுது நேத்தியோட ரிசல்ட்டை, அதாவது நமக்கு ஸ்ரீசக்தி ரிசல்ட்லேருந்து பேஸ் பண்ணி எடுக்கும்போது 5372ன்னு வந்துச்சு ஓகேங்களா. இந்த 2 நம்பருக்குமே ஒரு காமனான ஒரு நம்பராக இருக்குது. என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். இதில் வந்து 5372ன்னு இருக்கும். இந்த 5க்கு பவர் நம்பர் 0ன்னு வச்சுருந்தா 0372ன்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு லாஜிக்கலி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. இன்றைக்கி வந்து இந்த 0372 ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்ணு. இந்த 5372மே நீங்கள் 4 டிஜிட்டில் எடுத்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. உங்களால் முடிக்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுக்கக்கூடிய 3 டிஜிட் எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 895 372. இந்த 895ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 இடங்கள் வந்து இருக்குது, 2 இடங்கள் இருக்கக்கூடிய எண்ணாக இருக்கிறதுனால அந்த 2 எண்களையுமே நான் 3 டிஜிட்டாக கொடுத்துருக்கேன். 372ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 4D கணிப்பில் இருக்கக்கூடிய இந்த 5372ங்கிற எண்ணில் 372 இருக்குது, 0372ங்கிற நம்பரில் இதுலேயும் 372 இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 3 டிஜிட்டில் 2 நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இன்றைக்கி ஆல் போட்டு நம்ம கொடுக்கக்கூடிய எண் வந்து 3 அல்லது 8, அதாவது 3 அல்லது 8ன்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பொழுது நன்றாக அமைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் ஓகேங்களா. இன்றைய வீடியோ வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அனைவரும் வந்து சிரமத்திற்கு மன்னிக்கவும். கண்டிப்பாக வந்து நாளைக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டூரேஷனை குறைச்சி கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் 15 12 நிமிஷங்கிற மாதிரியான வீடியோவை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சிரமத்துக்கு மன்னிக்கவும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.